ஹாய், இது நான் உங்கள் எஸ்தர் டேஸ்ட்லேருந்து. இன்றைக்கி நாம் ஒரு புது கேக் பண்ண போகிறோங்க. அது எதுவுமே இல்லை, டாப்ஸி டர்வி கேக் தாங்க. இதுக்காக நம்ம ப்ரீ பிளானாக நம்ம இந்த மாதிரி ஒரு 3 டயர் 4 டயர் கேக் பண்ணக்கூடிய டைமில் எப்போவுமே ஒரு ப்ரீ பிளான் நம்ம பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதோடய ஃபாண்டன் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கணும் இந்த டைமில். ஆனால் நம்ம இப்போது டம்மியில் பண்ண போகிறோம். டம்மி எல்லாமே ரெடி ஆகிட்டு எந்தெந்த ஆங்கிளில் எத்தனை இன்ச் டம்மி வைக்கணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் போர்டை செட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளாக் ஒயிட் ஃபாண்டன் எடுத்திருக்கோம். அது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சில டைம் ரொம்ப ட்ரை ஆகி ஃபாண்டன் ரொம்ப டைட்டாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி குழச்சி எடுத்திங்கன்னா இது அழகாக ரிலீஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ மாஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க ஒயிட் ஃபாண்டனை கட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பிளாக் ஃபாண்டனை நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ போர்டை கிளியராக அழகாக செட் பண்ணி எடுக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம அழகாக நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்க, டென்ஷனே இல்லாமல். ஒன்றுமே இல்லை, ஃபாண்டனுங்கிறது ஒரு நிறைய பேர் அதை டச் பண்ணதுக்கே பயப்படுவாங்க. அப்படி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதை நம்ம ஒர்க் பண்ண அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ போர்டு செட் ஆகிட்டுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம லோவர் லெவலில் என்ன வைக்கணுமோ, லாஸ்ட் டியர் என்ன இருக்குமோ அதை செட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே செகண்டாக பார்த்திங்கன்னா இதில் இதனால் ஃபாண்டனில் கவர் பண்ணிவிட்டு ஃபாண்டனில் உள்ள ஏதாவது பொருளை நம்ம ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சோன்னா, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்கோம், லாலிபாப் செஞ்சு வச்சுருக்கோம், இந்த மாதிரி ரிப்பன் என்ன வைக்கிறோமோ அந்த டைமில் நியூட்ரிஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நியூட்ரிஜெல் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண நேரம் இது கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மளோட பேக்கரியோட மேனேஜர் சார். கிட்டத்தட்ட நம்ம பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி 10 months ஆகும்போது எப்போவும் ஹாப்பியாக கலகலன்னு இருக்கும் எங்கள் பேக்கரி. எல்லாருமே நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேக்கரியில். இப்போ நாங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அசம்பிள் பண்ணி நமக்கு எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கிட்டு மேலே டாப்பில் செரி வைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த டர்ன் டேபிளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கீழே வச்சா ஈஸியாக பார்க்கலாம். அதை கூட நோட் பண்ணாமல் நாங்கள் டர்ன் டேபிள் மேலே வச்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணியாச்சு. செட் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே செட் பண்ணி ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா ட்ரை ஆகி கிடச்சிரும். இது பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. இப்போ எங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இது பாருங்களா, கொஞ்சம் தாட் வச்சிடலாம். இப்போ தாட் வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் டோனட்ஸ் வைக்கிறோம். லாலிபாப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கிறவங்களுக்கோ பேக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே நம்மளோட கேக் ஃபைனல் டச் ஃபினிஷ் ஆக நேரம் அதில் ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சு பார்க்க நேரம் அவ்வளோ அழகாக இது ரெடியாக இருக்கும். அதனால் அந்த டைம் மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில். இப்போ பாருங்களேன், தாட்டெல்லாம் கேக் மேலே இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் நியூட்ரிஜெல் யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ண வச்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ அந்த ஐஸ்கிரீம்ஸ், மேக்ரான் இதெல்லாம் நம்ம எப்போவுமே ஸ்மால் டூத் பிக் கையில் வச்சுப்போம். அதை வச்சு இன்சர்ட் பண்ணிடுவோம் உள்ள ஈஸியாகிட்டு. அப்போ அதை ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே டம்மியில் செட் பண்ணணும். இந்த கேண்டி நம்ம வேஃபர் பேப்பரில் செட் பண்ணோம். எங்களுக்கு ஆக்சுவலாக வேஃபர் பேப்பர் அவைலபிள் இல்லாததுனால இப்போ நான் இது டம்மினால் நம்ம இப்போது பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேஃபர் பேப்பர் யூஸ் பண்ணோம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக வேஃபர் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நம்மளோட கேக் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ இது ஸ்டாலில் ஸ்மைலிங் ஃபேஸோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.